ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் வித் திர்ஷர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோன்னா ஃப்ளிங் டயர் ஃபார் பிரெயின் டாட்ஸ் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கேமில் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் சொன்னேன்ல செலஸ்டியெல்லாம் எடுக்கணும்னு, அதனால் நம்ம வந்துட்டோம். நான் தெரியாமல் அதில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நம்மளோட ப்ரோவும் நம்ம கூட தான் இருக்காரு. ஓகே மறக்காமல் எல்லாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வரும். ஓகே, இந்த பிரெயின் டாட்லாம் இங்கே வச்சுருவோம். எல்லாமே செலஸ்ட்ரியல் தான். ஓகே, அடுத்தது அன்றைக்கி அவர் வெறுப்பேற்றிட்டு இருந்தார்ல, செலஸ்ட்ரியல் போயிட்டான்னு. இனி நம்ம அவரோட அதிகமாகவே எடுத்தோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நிறையா காசு கிடச்சிருக்கு, அதனால் இதுக்கு போட்டுருவோம் அப்கிரேடை. ஓகே நம்ம போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. போவோம். வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா? என்ன 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 ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்க. ரொம்ப உங்களுக்கு கையில் என்ன வச்சுருக்கா? கையில் என்ன வச்சுருக்க? காட்டு கையில் என்ன வச்சுருக்க? காட்டு. சிங்கிச்சான் நம்மளை அடிக்க முடியாது கைஸ். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸில் வரப்போகுது. அந்த 50 செகண்ட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் யாராச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் ஹைப் பண்ண முடியாதான், இப்போ தான் எனக்கு தெரியும். இவங்கள பார்த்தீங்களா? டுங் 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 சஹூர். சாரி கைஸ், ரெக்கார்டிங் ஆன் நம்ம அந்த செலஸ்டியல்ஸ்லாம் எடுத்து வந்துட்டோம். இங்கே பாருங்க, அவரை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அடிச்சிரும் சம்பிட்டு. யோ நில்லியா? சரி தான். எனக்கு மித்திக் லக்கி பிளாக்லாம் எனக்கு இது ஊடின்னு தான் வேணும். அத்தனை 10 செலஸ்டியல் வச்சுருக்க, ஒரு செலஸ்டியல் தர மாட்டியா? நானே பாவமான பேஸு, என்கிட்ட அவ்வளோ பிரெயின் ராட்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கொடு. இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு 5 செலஸ்டியலு, இங்கே ஒரு 4 செலஸ்டியலு. மேலேயும் பார்ப்போமா? மேலே இங்கே 4 9 10 11 11 11 12 13 செலஸ்டியலில் ஒரு செலஸ்டியல் கொடுத்தா என்ன ஆக போதான்? ஒரு ஸ்டாப் எலிஃபண்ட், இந்த ஸ்டாப் எலிஃபண்ட் மட்டும் ப்ளீஸ். அவனுக்கு இல்லை, எனக்கு. ப்ளீஸ்யா, தந்து வாங்கிட்டுலாம் கேட்குறான் பாரு, என்ன சொல்லணும். ஓகே கைஸ், விடுங்க. நம்ம சொந்த உழைப்பில் எடுத்துப்போம். அவன்கிட்ட கேட்டால் ரொம்ப சீன் போடுறான். பேசாமல் இந்த ஸ்டாப் எலிஃபண்ட்க்கு அப்கிரேட் போட்டுருவோம். 5.5 பில்லியன். ஓகே, எல்லா பிரெயினாட்டுக்கும் மொரட் அப்கிரேட் போடுவோம். மொரட் அப்கிரேட் பாடியோ, எல்லாத்துக்கும் ஒரு அப்கிரேட் போட்டுருவோம். ஃபுல்லாக இங்கே அப்கிரேடு. வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே 1 பில்லியன் இருக்கணும் நம்ம பேஸில் கன்ஃபார்மாக. இட் மஸ்ட் காஸ்ட். இது 1 பில்லியனில் இருக்குது, 2 பில்லியனில் இருக்குது, 1 பில்லியனில் இருக்குது. இது 1 பில்லியன் போல். ஓகே, இது ஒரு 1 பில்லியன் போட்டோம். அவ்வளோதான். நம்ம பேஸில் இப்போ இதுவும் 1 பில்லியன் போகுது.
ஓகே கைஸ், எல்லாமே 1 பில்லியன் போகுது. எல்லாமே 1 பில்லியன் போயிடுச்சு கைஸ். என்னடா அது போலன்னா கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்னாச்சு? ஏன் என்ன? ஐயோ வேஸ்டியா போயா. நான் ஏன் பேச மட்டும் தான் பார்ப்பேன், அடுத்தவங்க பேசலாம் பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கெஞ்ச மாட்டேன் யார்கிட்டையும், சரியா? ரொம்ப பேசுகிற அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. எப்படி இப்படி அடிச்சு போடுவேன். ஓகே, எல்லா பிரெயின் ராட்டையும் கொண்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட. ஓகே ஓகே கைஸ், எல்லாத்தையும் 1 பில்லியன் என்னவா உனக்கு? கேன் அப்கிரேட். சரி ஓகே ஓகே பரவாயில்ல, பாவம் அதனால. இல்லை இல்லை, பிரெயின் ராட்டை அப்கிரேட் பண்ணி தர சொல்கிறான். வெயிட் பண்ண போகிறோம், வெயிட் பண்ண இந்த காஸ்மிக்கை அவ்வளோதான் அவன் கொடுத்துட்டான் அப்கிரேட் பண்ணி. பாவம், தேங்க்ஸ் டு கைஸ், யூஆர் ஸோ நைஸு. நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறான். எனக்கு ஒரே பெருமையாக இருக்குது தெரியுமா கைஸ். நான் ரொம்ப ஹியூமனிட்டி உள்ளவன். என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்கான்ல, அவனுக்கு ஹியூமனிட்டினா என்னன்னு கூட தெரியாது. அம்மாடியோ 1 ட்ரில்லியன் சேர்ந்துருச்சு. நான் வந்து அவனுக்காக ஏதாச்சும் பிரெயின் ராட் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். அவன் பாவம்ல, ஒரே ஒரு செலஸ்டியல் கொடுக்கலான்னுங்க. ஓகே, மேக்ஸா எவ்வளோக்கு? 90க்கு மேக்ஸா? அவன் எவ்வளோ பாவமாக என்கிட்ட கேட்டதுனால எனக்கு மனசு பொறுக்கல. அவனுக்காக ஒரு பிரெயின் ராட் எடுக்க கொடுப்பான். வெயிட் பண்ண ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ நம்ம அவருக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த தம்பி இன்னும் வரல போல இருக்கு. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். தம்பி வாங்கப்பா வாங்க. இல்லை அவனுக்கு அவளை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்ம கிளம்பிடும். என் பேஸில் சீக்கிரட் வச்சுட்டு அந்த தம்பி வருவானா? சரி விடுங்க, நம்ம பேக்கெட்டுக்குள்ளே போட்டு. இந்தாப்பா. லவ்வாக்கா சச்சுன்னிட்டா. கேன் அப்கிரேட். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறார் தம்பி. வெயிட் பண்ணுங்கள், நம்ம போயிட்டு அவனுக்காக நல்லா பிரெயின் ராட்டாக எடுத்து வந்துடுவோம். இல்லை, இந்த பிரெயின் ராட் வேணாங்க. எள்ளு பிரெயின் ராட்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியான காசுனா அப்படி தான் தரும். இதோ இங்கேயே இருக்குது சொல்கிறேன்ல. இந்த எள்ளு பிரெயின் ராட் எடுத்து போய் ஃபுல்லாக மேக்ஸ் அப்கிரேட் பண்ணுறோம். அந்த தம்பிகிட்ட கொடுத்தா அந்த சந்தோஷத்தை என் கண்ணால் பார்க்கணும். என்னடா அதுக்குள்ளே இப்படிலாம் மாறிட்டான்லாம் நினைக்கிறீங்க? பாவம் பாட்டு. நானும் இப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். ஓகே, இந்த கஷ்டம் அவன் படக்கூடாது, அதனால மேக்ஸ் 773 ஒரு 1 பில்லியன். அவன் பாவம், அவனுக்காக ஒரு 1 பில்லியன் கைஸ். 1 பில்லியன் பிரெயின் ராட் தரப்போகிறேன் நான். எங்கே 1 பில்லியன் வந்துருச்சா? இப்போ எடுக்கிறேன். ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க தம்பி? ஐயோ, ஃபென்சி ஸ்பான் ஸ்டார்டட். ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு.
அந்த தம்பிக்கு லேட்டாக கூட கொடுத்துக்கலாம். ஓகே 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 போடு போடு போடு. 22 27 26 26 27. ஓகே நம்ம இதை எடுத்து போயிடலாம் ஃபஸ்ட்டு. பயங்கர ஓகே வேணாம் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே கைஸ் ஏதோ நினச்சிக்காய்ங்க, எதுக்கு பயங்கரம்லாம் சொல்லலான்னு கேட்டுக்காய்ங்க கமெண்ட்ஸ். ஓ சரி விடுங்க பார்த்துப்போம். பிரெயின் ராட் தானே தம்பி, பிரெயின் ராட்டுப்பா இருந்தா வச்சுக்கோ. அவனும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் நம்ம. சரி ஒரு செலஸ்திரியல் கூட எடுத்து வர முடியல கைஸ், பார்த்துப்போம் இருக்கும் எல்லாமே. $67 10 million. ஓகே இதெல்லாம் போகிறதுக்கே பயமாக இருக்குது வர வர. ஓகே ஓகே இன்ட்ராக்டு டக்குடம் கிளம்புவோம். செலஸ்ட்ரியல் அவ்வளோதானே போயிடுச்சா எல்லாமே? சரி ஓகே பார்த்துப்போம். ஓகே கைஸ் நீங்கள் வந்து நம்ம இப்போ ரீவர்க் பண்ணிட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். 2.7 trillion 10 trillion மாடியோ எவ்வளோ கேட்குது. ஓகே கைஸ் ஸோ இந்த கேமை இன்னையோட முடிச்சுக்க டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னொரு நம்ம 4T முடிச்சுட்டு இந்த கேமே நம்ம முடிச்சிருவோம். பிகாஸ் நம்ம இந்த கேமில் முடிக்க வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சிட்டோம். என்னடா முடிச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷினோட பவர் மேக்ஸ்டு, அதனால இதுக்கப்புறமா நானும் காசு சேர்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மிஷின் வந்து மேக்ஸ் பண்ண போகிறேன். மேக்ஸ் பண்ணிட்டு நான் வேறு ஏறி உட்காந்துட்டான். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் அதிகமாக்கிட்டு இந்த மிஷினை அப்படியே வச்சுப்பேன். காசையும் அப்பப்போ வந்து கிரைண்ட் பண்ணுவேன். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்னொரு இடம் அதுக்கும் மேலே கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நிறையா காசு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு 180 வரையும் நீங்கள் திருப்பி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஃபார் தட் இப்போயே நம்ம ரெடி ஆகிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும், கேம் ஓனருக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த கேம் ஒரு நாள் அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு கொண்டு வரணும்னு. ஏன்னா அவர் தெரியும் கண்டிப்பாக நிறையா பேர் கேம் முடிச்சு குயிட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஓகே நான் 4 trillion சேர்த்துட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஓகே see you soon. ஓகே கைஸ் இப்போ நம்ம 19th லெவல் பண்ண போகிறோம் மேக்ஸ்டு. இதுக்கப்புறமா நம்ம இந்த மிஷினை ரொம்ப அப்கிரேட் பண்ணணும்னு தேவையே இல்லை. இவன் வேறு ஏறி உட்காந்துக்கிறேன், எனக்கு கடுப்பாகுது. வெயிட் பண்ண நம்ம போய் கீழே உட்காந்து பேசுவோம், அப்போ தான் கரெக்டாகும். அவ்வளோதான், இந்த கேம் பிளேவை முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ ரீபர்த் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நோ ரீபர்த்ஸ். இங்கே பாருங்க மேக்ஸ், அவ்வளோதான் மேக்ஸ்டு. இதுக்கப்புறமா நம்ம பேஸில் என்ன இல்லைன்னா என்ன அடுத்தது இந்த கேமில் டிவைன் தான் கொண்டு வரணும். டிவைன் பிரெயின் ராட்ஸ் செலஸ்டியல் கொண்டு வந்துட்டாங்க, அடுத்த டிவைன் தான். சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே பாய்.